30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் மனைவிய கவுன்சிலரா ஆக்கியிருக்கேன். எனக்கு இதுவரைக்கும் நகராட்சி வேலை கூட யாரும் தர்றதில்லை. கட்சி சார்பான நோட்டீஸ்ல கூட என் பேர் இல்லை என்று புலம்பி தள்ளி இருக்கிறார் திண்டிவனத்து திமுக காரர் ஒருவர். ಭಾರತೀನ ಅವ್ರ ನಾನು ತರೋಣ ವಿಷಯ அதுவும் அத்தனை கட்சிக்காரர்களும் கூடியிருக்கும் செயல் வீரர்கள் கூட்டத்திலேயே அமைச்சர் மஸ்தான் முன்னிலையிலேயே இந்த அளவுக்கு புலம்பியிருக்கிறார் என்றால் மனதிற்குள் எத்தனை புலம்பல்கள் இருக்கும்? வடக்கே இப்படி என்றால் மேற்கே திமுகவின் மாவட்ட செயலாளர் ஒருவர் இன்னும் ஒருபடி மேலே போய் ஸ்டாலின் முதல் அமைச்சர்கள், அவர்களின் பினாமிக்கள் என்று ஆட்சியில் இருப்பவர்கள், ஆட்சியால் பயனடைபவர்கள் என்று வகை தொகையில்லாமல் எல்லாரையும் வறுத்தெடுத்திருக்கிறார். இவர் ஒருத்தர் தான் முடிவெடுக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்குங்க. அப்புறம் அந்த அண்ணா நகர் கார்த்தி இருக்காருல்லங்க, அங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில ஒரு 200 பேர் நிக்கிறானுங்க வீட்டுக்கு வெளியில. ஆமாங்க, ஒரு 200-300 பேர் நிப்பானுங்க. ஆனா அங்க என்ன பண்ணிட்டு இவர் என்ன தெரியல பண்ணிட்டு இருப்பாரு, மேல மீட்டிங்ல ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரும்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. மேல எந்திரிக்கிறது 8:30 மணிக்கு 10:30 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு, பிஸ்னஸ் பண்றவங்க மட்டும் மேலே போய் எக்ஸசைஸ் பண்ண அவரெல்லாம் கலந்து பேசிட்டு டெண்டர் விஷயமா பேசிட்டு 11:30 மணிக்கு தான் கீழே இறங்கி வருவார். அவர் ஒரு பவர் சென்டருங்க. இந்த மாதிரி இருக்குங்க சார். அதே மாதிரி மகேஷ் பொய்யாமொழி பார்த்தீங்கன்னா அவர் எங்க தங்கி இருக்கிறாருன்னு அங்கே யாருக்கு தெரியாதாம்மா, திருச்சியிலேயே. அங்க இருக்கிறவங்க சொல்றானுங்க நேர எப்ப வேணும்னு பார்க்கலாங்க, இவரை பார்க்க முடியாதுங்கிறாங்க. என்னுடைய கணிப்பு திமுக வலிமையா இருக்குன்னு நினைச்சிருந்தா எனக்கே மேயர் வேண்டியதில்லை சார். ஒரு புத்திசாலித்தனமான அரசா இருந்தா கோயம்புத்தூருக்கு அவசரமாவது டீலிமிட்டேஷனை ஆட்சிக்கு வந்தோடனே ஆரம்பிச்சு ஜென்ஸ் பண்ணி எவனோ ஒரு ஜென்ஸு கிட்ட கொடுத்துருக்கணுங்க. அப்பதான் கட்சி நிற்கிங்க. அதாவது கட்சி டெவலப் பண்ணோன்னா அப்படிதான் பண்ணணுங்க. கீழே இருக்கிற 100 கவுன்சிலரை வச்சு நீங்க டெவலப் பண்ண முடியாது. நேரு இருக்காருல்லங்க, அவர் நுனிப்பில் மட்டும் மேய்வாருங்க. அப்படியே மேய்ஞ்சிட்டு எல்லா தோட்டத்திலையும் மேய்ஞ்சிட்டு ஓடிட்டே இருப்பாருங்க. ப்ராப்பரா அவர் பண்ணலீங்க. அவர் கோவை மாவட்டத்தின் முன்னாள் துணை மேயரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் தன் இனிமையான குரலில் இப்படி திமுகவை கழுவி கழுவி ஊத்தியிருப்பதுதான் இன்று கோயம்புத்தூர் முழுக்க ஹாட் டாக்கே என்று கேட்கும் அளவிற்கு சம்பவம் செய்திருக்கிறார்கள் திமுகவின் மகளிர் அணியினர். மணிப்பூரில் பெண்களுக்கு நடந்த கொடுமைகளை எதிர்த்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் முதல்ல திமுகவோட தென்காசி மாவட்ட கழகத்துல பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளுக்கு ஏதாவது செஞ்சுப்புட்டு அடுத்தாப்புல அங்க மணிப்பூரை பாருங்கன்னு போராட்ட மேடையிலேயே வெடித்து தள்ளி இருக்கிறார் திமுகவின் மகளிர் அணி நிர்வாகி. இப்படி நாலா திசைகளிலும் திமுகவினராலேயே கழுவி கழுவி ஊற்றப்பட்டும் நாறிப்போய் கிடக்கிறது இந்த விடியா ஆட்சி. ஆட்சிக்கு வந்ததும் அதை செய்வோம் இதை செய்வோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு மக்களைத்தான் ஏமாற்றினார்கள் என்று பார்த்தால் இப்படி 10 ஆண்டு காலமாக கட்சிக்காக உடைத்த உடன்பிறப்புகளையே கறிவேப்பிலையாக நடத்துவதை எண்ணி அனுதினமும் புழுங்கிக் கொண்டிருக்கும் திமுகவினருக்கு ஆறுதல் சொல்வதா? இல்லை, அப்பாடா இனி அடுத்த முறை ஆட்சி என்பதை திமுக கிஞ்சித்தும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இப்போதே கட்சியினர் மத்தியில் செல்வாக்கை இழந்து விட்டதை எண்ணி
நிம்மதி பெருமூச்சு விடுவதா என்று தெரியவில்லை. ஆக மக்கள் நம்பிக்கையை இழந்த திமுக தற்போது தன் சொந்த கட்சிக்காரர்களிடமும் நம்பிக்கையை இழந்து விட்டதா? சொந்த கட்சியினரை கூட கட்டிக்காத்து வைத்துக் கொள்ள தெரியாமல் தேசிய அரசியலில் கூட்டணி கட்ட ஸ்டாலின் முயல்வது ஏன்? ஆக மொத்தம் கடைக்கோடியில் இருக்கும் பூத், வார்டு, ஒன்றிய நிர்வாகி முதல் மாவட்ட செயலாளர் வரை சொந்த கட்சியினரின் நம்பிக்கையை கூட இழந்து வருகிறார் ஸ்டாலின் என்ற உண்மையை அவரிடம் யார்தான் எப்போதுதான் எடுத்துச் சொல்லி விளங்க வைக்கப் போகிறார்கள் என்பதுதான் விடையே இல்லாத கேள்வி.